போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்க போவது யாரு. நம்ம சமைக்க போவது யாரு சேனல்ல நீல விநாயகம் ஒரு சூப்பர் டேஸ்டியான ரோட்டு கடை சால்னா செஞ்சு காமிச்சிருக்காங்க. வாங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு சமைக்க போவது யாரு. இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை சால்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல தேங்காய் ஒரு அரை மூடி, முந்திரி பருப்பு ஒரு 10, கசகசா கொஞ்சம். இதை வந்து நம்ம மையாக அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் மற்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் ஒரு 2 இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கியது, தக்காளி 2, பச்சை மிளகாய், கொஞ்சம் கடலை மாவு, மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா. அப்புறம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஜீரகம், ஏலக்காய், அப்புறம் வறுக்கிறதுக்கு எண்ணெய். இவ்வளோதாங்க தேவை. இது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். வெயிட் அண்ட் வாட்ச். தேங்காய், முந்திரி, கசகசா மூடுங்கள். ஓகே, இப்படி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு சைடில் வச்சுருங்க. அடுப்பை பற்ற வைத்துக் கொள்ளவும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெயை வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் போட வேண்டியது வந்து சோம்பு, பட்டை, ஏலக்காய் அண்ட் கிராம்பு. ஓகே, இதை வந்து நம்ம போட்டு வறுக்கணும். ஸோ இப்போ நம்ம உள்ளே போட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நாம் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணோம். போட்டு வெங்காயம்னு சொன்ன உடனே பொன்னிறம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை போடுங்க. ஓகே, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. ஓகே, அதனால் நல்லா வெங்காயம் பார்த்தா இப்படி நீளமாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா எப்போவுமே சால்னாக்கு வந்து இந்த மாதிரி நீளமாக போட்டால் தான் நல்லா வரும். நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் உப்பு அப்படியே சைடில் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் போட்ட உடனே உப்பு போடணுங்கிறது ஃபார்முலாவாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிங்க. எங்கள் ஊரில் கருவேப்பிலை கொஞ்சம் வாழை மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சின்னதாக இருக்கும். எங்கள் ஊரில் எங்கே படித்தாங்கன்னு தெரியல. வாழை இலைக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் கருவேப்பிலை ரொம்ப முக்கியம். அப்புறம் வதங்கிட்டு இருக்க டைமில் கை வலிக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. கை மாற்றி வதக்குங்க. சாட்டை ரொம்ப முக்கியம் சால்னாக்கு. சால்னாங்கிறது எப்போவுமே பெருசாக இருக்கணும். அதனால் சட்டையும் பெருசாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் பொன்னிறம் ஆகிட்டுருக்கு. ஸ்மெல்லும் கொஞ்சம் வதங்குற ஸ்மெல் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நான் அடுத்த இன்க்ரீடியன்ஸான பச்சை மிளகாவை போட போகிறேன். பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளமாக வச்சு நடுவில் மார்க் போட்டிருக்கேன். ஸோ இதை அப்படியே உள்ளே போட்டுருங்க. நான் ஒரு 3 போடுறேன்.
காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். பட் நம்ம இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம் காரத்துக்கு, அதனால் 3ங்கிறது போதுமானதாக இருக்கும். தக்காளி உள்ளே போடலாம். நல்ல மையாத வரைக்கும் நல்ல தக்காளி வச்சு நல்லா வதக்குங்க. தக்காளி ரொம்ப போட்டுறாதீங்க, ஓகே, ஏன்னா ரொம்ப புளிப்பாயிடும். தக்காளி தேவை, பட் ஆனால் தேவைக்கு ஏற்றப்ப தான் தேவை. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், ஓகே, ஜூஸஸ்லாம் வெளில வரணும். ஸோ கொஞ்சம் மசியட்டும். மீன்வாயில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன டாஸ்க்கை நம்ம பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, வாங்க என் பின்னாடி. நம்ம கொஞ்சம் கடலை மாவு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த கடலை மாவு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் மையாக கட்டன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த கடலை மாவு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எங்கே போடணுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். பட் இப்போதைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. திட்டு திட்டாக இருக்கக்கூடாதுங்க. மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும். ஓகே, ஒரு சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது. நல்லா மையாக அரைச்சிடுங்க. இது எங்கே ஊற்றணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ ஸ்பூன் அப்படிங்கிறத வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இது ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். கடை ஸ்டைலில் வரணும் அப்படின்னா கடலை மாவு ரொம்ப முக்கியம். ஓகேங்க, கொஞ்சம் வதங்கிடுச்சு ஜூஸியாக. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருந்தோம்னா அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட போகிறோம். போட்டு நல்லா ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் போட போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லு போகணும். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாதவங்க இஞ்சியும் பூண்டையும் நல்லா மசிச்சு போட்டுடலாம். அது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நல்லா ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து கொத்தமல்லி அப்புறம் புதினா ரொம்ப முக்கியங்க. இதையும் போட்டு நல்லா கிண்டிடுங்க. ஓகேங்க. ஸோ இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பொடிஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியதான். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்து மசாலா பொடி, அப்புறம் சிக்கன் மசாலா பொடி 2 டேபிள் ஸ்பூன். சிக்கன் மசாலா பொடி ரொம்ப முக்கியம். எது இல்லைனாலும் சிக்கன் மசாலா பொடி மறந்துடாதீங்க. அப்புறம் 2 ஸ்பூன் தனியா தூள் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க.
இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் நான் சொன்னது டட்டாடாய் கடலை மாவு. என்னதான் நான் வந்து மையாக அரைச்சிருந்தாலும் ஓகே அதில் கொஞ்சம் திட்டு இருக்க தான் செய்யுது. அதனால் நான் கொஞ்சம் ஃபில்டர் யூஸ் பண்ணி இதை நான் வந்து உள்ளே போட்டுடுறேன். ஓகே, இதுக்குள்ளே ஊற்றி உள்ளே போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கட்டீஸ்லாம் வெளில வந்துடும். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். கொஞ்சம் கொதிக்கட்டும். ஓகே, தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா ஒரு 10 minutes பாயில் ஆகட்டும். மூடி விட்டு கொதிக்க விடுங்க. 10 minutes கழிச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த தேங்காய் மசாலாவை உள்ளே போட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே போட்டாச்சு. அண்ட் எப்பவும் போல் மிக்சியை கழுவுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம இன்னும் தண்ணி அதிலே ஊற்றி நல்லா இந்த மாதிரி வச்சு உள்ள தண்ணியோடு சேர்த்து உள்ளே போட்டுருங்க. போட்டு நல்ல ஒரு 10 minutes பாயில் பண்ணணும். ஓகே, அப்படியே மேலே அப்படியே அந்த முட்டை அப்படியே டொக் 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 இன்னும் கொதிக்கணும். ஓகே, கொதிக்கிற அளவுக்கு கொதிக்க வைங்க. கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம தண்ணி நிறைய ஊற்றுனதுனால கொஞ்சம் உப்பு தேவைப்படலாம். உப்பு போட்டுக்கோங்க. சால்னாவில் வந்து எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரணும். என்னோட இதில் பிரிஞ்சு வருதாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். குருமா கொதிச்சிட்ருக்கு. சைடில் பரோட்டா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சற்று நேரத்தில் பரோட்டாவை சால்னாவில் போட்டு சுழற்றுவோம். இந்த பரோட்டா எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து கற்றுக்கோங்க. பரோட்டா ப்ளஸ் சால்னா இரண்டும் சேர்ந்து சண்டே உங்கள் வீட்டில் சுவையாக சாப்பிட்டு மகிழுங்கள். சூப்பரான சால்னா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. ஸோ இது என்ன பண்ணலாம், நம்ம ஒரு சட்டியில் போட்டுட்டு பரோட்டாக்கு வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி சால்னாக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சட்டி, இதோட பெரிய சட்டி இருந்தால் கூட பரவாயில்ல. சட்டி ரொம்ப முக்கியம் சால்னாக்கு. சின்ன சட்டியில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சால்னாவை செஞ்சிடாதீங்க. அந்த ஸ்மெல்லு வந்து 8 வீட்டுக்கு போகுங்க. அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்கள் வீட்டுக்கு வந்துடும் கூட்டம் அலை மோதிக்கிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கொதி வந்துருச்சு. இதில் நம்ம இதில் நம்ம கடலை மாவு போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து கொதிக்க விட்டுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வெளில எங்கேயும் போயிடாதீங்க. கிண்டிகிட்டே இருங்க, இல்லை அடி பிடிச்சிரும், குழம்பு குபீன்னு வந்துடும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சமைக்க போவது யாரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.